ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக் ஜெனிஃபைக்கு உங்களை அழைக்கிறேன். இன்றைக்கி மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோன்னா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸும் மும்பை இந்தியன்ஸும் எக்கானா ஸ்டேடியம் லக்னோவில் விளையாட போகிறாங்க. ரெண்டு டீமுமே பார்த்தோன்னா ஒரு கான்ட்ராஸ்டிங் ரிசல்ட்ஸை சந்திச்சுட்டு இந்த மேட்ச்குள்ளே வராங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு தம்பிங் வின் எடுத்தாங்க கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வாங்கடையில். மீன்வேல் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் வந்து அவங்களோட ஹோம்லேயே வந்து பஞ்சாப் கிங்ஸ்ட்டை தோத்துட்டாங்க. ஹெட் டு ஹெட் வந்து பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸும் மும்பை இந்தியன்ஸும் வந்து அகேன்ஸ்ட் ஈச் அதர் வந்து 6 வாட்டி ஆடி இருக்காங்க ஐபிஎல்ல. அதில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் வந்து 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஒரே ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச் வின் பண்ணது வந்து ஐபிஎல் 2023 எலிமினேட்டர். ஸோ ஹெட் டு ஹெட் கிளியராகவே ஐபிஎல்ல வந்து பிட்வீன் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம்னா அது வந்து லக்னோ சூப்பர் ஜெயன்ஸுக்கு வந்து சாதகமாக இருக்குது ஓவரால் ஹெட் டு ஹெட். மீன்வைல் வந்து ஹெட் டு ஹெட் அட் எக்கானா ஸ்டேடியமில் வந்து ஹெட் டு ஹெட் பிட்வீன் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம்னா அதுவும் எல்எஸ்ஜிக்கு சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா எக்கானா ஸ்டேடியமில் வந்து 2 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதில் 2 மேட்சுமே வந்து லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியராகவே வந்து பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ஓவரால் ஹெட் டு ஹெட்டும் லக்னோ பக்கம் இருக்குது. எக்கானா ஸ்டேடியமில் ஹெட் டு ஹெட்டும் லக்னோ பக்கம் இருக்குது. ஆனால் ஃபார்ம் வைஸ் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸுக்கு கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்குது. போலிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் நிறையவே போலர்ஸ்லாம் கொஞ்சம் இன்ஜூர்டாக இருக்காங்க. ஸோ ஷர்துல் தாக்கூரை நம்பி இருக்காங்க அவங்க. ஷர்துல் தாக்கூர் முதல் மேட்ச்சில் நல்லா போட்டார், செகண்ட் மேட்ச்சில் நல்லா போட்டார். பட் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்கானமி ஹையாக இருந்தது. பட் இன்றைக்கி நல்லா போடுவார்னு நம்புகிறோம். அவர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போலராக இருப்பார் எல்எஸ்ஜிக்கு. ஸோ ஷர்துல் தாக்கூருக்கு வாட்ச் அவுட் பண்ணணும். ஏன்னா அவர் தான் லார்ட் ஷர்துல் தாக்கூர். திடீர்னு விக்கெட் எடுப்பார், நிறைய விஷயம் பண்ணுவார் அவர். ஸோ அவர் தான் மெயின் போலர் எல்எஸ்ஜிக்கு. மீன்வைல் திக்வேஷ் சிங் ராத்தியும் நல்லா போட்டார். பிஷ்னாய் கொஞ்சம் அடி வாங்குறாரு, அவரும் கொஞ்சம் பெட்டராக போடணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்குது எல்எஸ்ஜிக்கு. பட் டீம் காம்பினேஷன் எதுவும் மாற்ற மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு இதே டீமில் தான் போவாங்க எல்எஸ்ஜி. மீன்வேல் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு வின்னு. இன்ஃபேக்ட் அஸ்வனி குமார்னு ஒரு புது பவுலர் டெபியூவில் வந்து 4 விக்கெட் எடுத்தார். அப்புறம் விக்னேஷ் புத்தூரும் சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு. ஓவராலாகவே மும்பை இந்தியன்ஸ் வந்து இப்போ தான் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு வராங்க. ரியான் ரிக்கில்டனும் நல்லா பண்ணார் ஓப்பனிங்கில். ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் தான் கொஞ்சம் கன்சர்னிங்காக இருக்குது, அதுவும் பெட்டர் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி மும்பை இந்தியன்ஸ் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க, அவங்களும் அதே டீமில் தான் போவாங்க. இன்றைக்கி டாஸ் ஜெயிக்கிற டீம் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு 180 to 190 அடிக்கணும். அதுதான் வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்கோராக இருக்கும். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்றைக்கி வந்து லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் வந்து இன்றைக்கி மேட்சை வின் பண்ணுவாங்க. மீண்டும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.